கட்சியில் இருக்கிற தலைவரை குறை சொன்னால் கோவப்படக்கூடாது. அலசி ஆராய்ஞ்சி அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். அதான உண்மை. அவர் மெனக்கெட்டு கஷ்டப்பட்டது எதுக்கு அப்படின்னா, அவருடைய புகழை பரப்பவோ, அவரை பாட்டு பாடவோ, என்ன அவரை நீங்கள்லாம் பெரிய ஆளாக துதிக்கணும்னு அவர் பாருட. ஏன்னா பெருமான் சொல்கிறார், நான் உம்மில் ஒருவர், என்னை கடவுள் என்று துதிக்காதீர்கள்னு சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ நம்ம கேட்டகரிக்கு அவர் கொண்டாந்தாச்சு. அவர் யார்? பக்கத்து வீட்டுக்காரரு, இல்லை நம்ம கட்சிக்காரன்னு வச்சுப்போம். கட்சி தலைவர் வச்சுங்க, அதான் பெரிய விஷயம். நம்ம கட்சி தலைவர் அவர். அதனால் அவரை பற்றி பேசுவோம். இப்போ பெருமான் சொல்கிறார், அவர் நண்பர் கேட்குறாரு, என்ன சொல்கிறாரு? வள்ளல் பெருமான் ஒரு உடம்பினுள் புகுந்து விட்டால் அவன் சாகாமல் இருக்கணும் இல்லையா? அதான உண்மை. அவர் சகல உடம்பினுள்ளும் நான் கலந்து விட்டேன் என்று சொல்கிறார்ல. அப்போ ஒரு உயிர் ஏன் சாவுதுன்னு என்ன கேட்குறாரு. இவருக்கு நாம் என்ன பதில் சொல்லலாம்? அறிவு சார்ந்து சொல்லலாம்னு வச்சுங்க. அப்போ வள்ளல் பெருமான் அப்போ பூந்துக்களை உடம்புலன்னு சொன்னால் மட்டும்தான் அவன் ஒத்துக்குவான். வேற ஒற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் எந்த பதிலும் இல்லை.